கடகராசி அன்பர்களே, 2025 கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்று பார்ப்போம். விரயத்தில் குரு வரார். சுப விரயம் ஏற்படும். நல்ல விஷயங்களுக்காக சில செலவுகள், தண்டை செலவுன்னு சொன்னால் அது வீணான விரயங்கள். இது சுப விரயம். திருமணத்துக்காக செலவு செய்கிறது, நகை வாங்கிறதுக்காக செலவு செய்கிறது, வீடு வாங்கிறதுக்காக செலவு, இந்த மாதிரி சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சுப விரயம் அதிகரித்து காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும். வெளிநாட்டுக்கு போக விருப்பப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் புதிய நபர்கள் உங்களோட சேரக்கூடிய, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய நண்பர்கள் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சில புது கடன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. தேவை அறிந்து கடன் பெற்றுக்கொள்ளுங்கோ. ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிங்கோ. வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருங்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். தொழில்துறையில் அபிவிருத்தி உண்டு. அதே நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகமாக ரிஸ்க் எடுத்து எதையும் செய்ய போகாதீர்கள். ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இது அமைந்துள்ளது.